இந்த செகண்ட் டைம் மதர்ஸ் படுற அவஸ்தை இருக்கே. ஃபர்ஸ்ட் பேபி பாய்னா செகண்ட் கேர்ள் எதிர்பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் பேபி கேர்ள்னா செகண்ட் பாய் எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அம்மாவுக்கு ஒரு ப்ரெஷரா மாறிடுது. எங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஜெண்டர் பிறக்கலன்னா ஏத்துக்க மாட்டாங்களோ, ஹேட் பண்ணிடுவாங்களோன்னு பிரெக்னன்சி ஃபுல்லா ஒரு பயத்திலே போயிடும். எப்படியோ டிஃப்ரெண்ட் ஜெண்டர்ல பிறந்துட்டா ஓகே, தப்பி தவறி சேம் ஜெண்டர்ல பிறந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். செகண்ட் பேபி கேர்ளா பிறந்தா ஐயோ ரெண்டாவதும் பொட்ட பிள்ளையா, வாரிசுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு சொல்லுவாங்க. இதே இது செகண்ட் பேபியும் பாய் பேபியா இருந்தா ரெண்டாவதும் ஆம்பளை பிள்ளையா, வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி இல்லாம போயிட்டான்னு சொல்லுவா. இந்த ப்ரெஷர் செகண்ட் டைம் மதர்ஸ்க்கு மட்டும்தான் புரியும். அந்த பேபியை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, யாரும் பெருசாக கொஞ்ச மாட்டாங்க. அப்போ அந்த தாயோட வலியும் வேதனையும் சொல்ல வார்த்தையே இருக்காது. ஸோ இனிமேலாச்சும் இப்படி ஜெண்டர் பேஸ்டு ப்ரெஷரை அம்மாவுக்கு கொடுக்காது. 2 பாய்ஸ் ஆர் 2 கேர்ள்ஸாக இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ரீலை செகண்ட் டைம் பேபி பிறந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.